I would like to welcome Mr. Raj Kumar B, founder and CEO, Sai Nandini Digital Kingdom. Please welcome onto the stage, sir. I'm Raja, me Raja, na Raja. Everybody listen, listen, listen. Next. Wait for இந்த தலைவன் வேறு லெவலு 20 இயர்ஸ் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்னாப் ஆஃப் பட்டன் அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் ஏஜென்சி ஓனரு கிராசிங் 10 lakhs ப்ளஸ் ப்ரோ ப்ளீஸ் டூ ஷேர் தட். Yes. Good evening to all. ராஜ்குமார் மதுரை சாய் நந்தினி டிஜிட்டல் கிங்டம் 20 இயர்ஸ் மைக்ரோஃபினான்ஸ் செக்டாரில் மகளிர் குழு பெண்களுக்கு கடன் கொடுக்குற நிறுவனத்தில் 20 வருஷம் பிஸ்னஸ் ஹெட் ரோல் வரைக்கும் ஒரு 8 ப்ரமோஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய டீம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒர்க் பண்ணேன். பட் நான் அந்த செக்டாரில் பார்த்த வரைக்கும் நிறைய பெண்களுக்கு கடன் கொடுக்குறோம், அவங்க கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. உமன் என்டர்பிரனருக்கு தான் கடனை கொடுக்குறோம். ஸோ அந்த உமன் என்டர்பிரனர் கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறத கண்கூட பார்க்க முடிஞ்சது. இதில் நான் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவ். ஸோ சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை என்னால் கண்கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, அவங்க என்டர்பிரனர்ஷிப்க்கு அந்த ஓனருக்கு வந்து பிஸ்னஸுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியுமேன்னு நான் சில விஷயங்களை டிப்ஸு மாதிரி அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியா ரிலேட்டடாக சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃபர்தராக கண்டுபிடிச்சது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த செக்டார், இந்த விஷயங்கள், சோசியல் லீகல் கோர்ஸ், இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வெல் பிளான்டாக கோர்ஸ் ஃபீஸ் கட்டி கோர்ஸ் எடுத்து பக்காவாக முடித்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 25 பிஸ்னஸ் ஓனருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெட்டா ஆட்ஸ் மூலமாகவே என்னால் முடிஞ்ச பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கேன். அட் தி சேம் டைம் என் ஒய்ஃபுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்களே ஒரு பிஸ்னஸ் ஓனராக லாஸ்ட்டு 4 months அவங்களே ரன் பண்ண வச்சுட்ருக்கேன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ 3 விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வீக்னஸ் என்னவோ அதை விட்டுட்டு எது நமக்கு நல்லா வருமோ அதை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணணும். எது தெரியுமோ தெரிஞ்ச விஷயத்தில் நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபர்ட் பண்ணணும். அடுத்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இங்கே ஒரு 400 கிளைண்ட் இருக்காங்க. இந்த 400 கிளைண்ட்டில் நமக்கு 2 பேர் தான் கிளைண்ட். 398 கிளைண்ட் கிட்ட நம்ம தோற்று போகணும். அப்படி திரும்ப திரும்ப தோத்தா என்னன்னு ஒரு கிளைண்ட் கிட்டே தோக்க ஒரு லெசன் கிடைக்கும். அந்த லெசன் அந்த 2 கிளைண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து கிடைக்கும். ஸோ இந்த மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். தோத்தாதான் ஜெயிக்க முடியும், தோக்காமல் ஜெயிக்க முடியாது. இந்த மைண்ட் செட் ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஓனராக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். அடுத்து கிளைண்ட்டுக்கு வேல்யூ ஆடட் சர்வீஸ். 5000 ரூபா வாங்குகிறோம், 10,000 ரூபா வாங்குகிறோம், 20,000 ரூபா வாங்குகிறோம். வாங்குகிற சர்வீஸுக்கு மட்டும் நான் இந்த சர்வீஸ் தான் கொடுப்பேன்னு மட்டும் தயவு செய்து ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம நிற்கவே கூடாது. அவங்ககிட்ட பணமே வாங்கலைனாலும் அவங்களோட நீட் என்ன, நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த விஷயத்த வேல்யூ ஆடட் சர்வீஸாக மணியே இல்லாமல் அவங்களுக்கு தேவையான டயத்தில் தேவையான விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளைண்ட் ரிட்டன்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான க்ரோத். எனக்கு வந்து ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட் இருக்குது. அப்பா வந்து டிஎன்எஸ்டிசியில் கண்டக்டர் வந்து செக் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர்ட் ஆனாங்க. அம்மா பால்வாடி டீச்சர். நல்லா ஊறுகாய் போடுவாங்க. ஊறுகாய் லைசன்ஸ் இருந்துச்சு, ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. பட் அன்றைக்கி வந்து எங்களால் பண்ண முடியல. நான் சின்ன பிள்ளை, நானும் உட்காந்து ஊறுகாய் போட்டு எல்லாமே பண்ணுவோம். அப்பாவுக்கு வந்து டிஎன்எஸ்டிசியில் ஊறுகாய் பாலுன்னு ஒரு பேரே இருந்துச்சு. அன்னைக்கு இது மாதிரி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோ சோசியல் லீகல் கம்யூனிட்டியோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்பிரனராக இருந்திருப்பாங்க. நான் இன்றைக்கி செகண்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனராக என்னோடய பிஸ்னஸை நான் பார்த்துருப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சோசியல் லீகல் மூலமாக வந்தது. எங்கள் அம்மா அப்பாவோட ட்ரீமை ஒரு லைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நான் இன்றைக்கி இந்த என்டர்பிரனர்ஷிப்பில் வந்து ட்ராவல் ஆகிறேன். அடுத்து கம்யூனிட்டியை பற்றி சொல்லணுன்னா 1600 பேர் இருக்க கம்யூனிட்டியில் இது வரைக்கும் ஒரு 142 பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும், நம்மளால் என்னெல்லாம் முடியும். தரணி பிரதரோட மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவே நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன கிடச்சிச்சு, நான் என்ன ஏர்ன் பண்ணேன்றது மேட்டரே கிடையாது. என்னால் இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த சொசைட்டிக்கு, இந்த மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும், எத்தனை பேரை உருவாக்க முடியுன்ற அந்த மைண்ட் செட், அதே மைண்ட் செட் எனக்கு கனெக்ட் ஆனதுனால நம்மளால் கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்க முடியுமோ இன்றைக்கி வரைக்கும் கம்யூனிட்டிக்கு அந்த லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்திருக்கும். ரீசன் ஒன்று தான், கம்யூனிட்டிக்கு எல்லாமே கொடுக்க முடியும், கொலாபரேட் பண்ண முடியும். 2 பேரும் சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டியில் இருக்க அத்தனை பேரும் கொலாபரேஷன் பண்ணி இன்றைக்கி பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் வர்றதுக்கு சோசியல் லீகல் ஒரு அருமையானது. போன வருஷம் சாரோட வீடியோவை நான் இதில் பார்த்தேன்.
மேடம் வந்து மேடமோட கம்பெனியில் வரம் கேபிட்டலில் எனக்கு ஆஃபர் கிடச்சி நான் ஜாயின் பண்ண முடியாத ஒரு நிலைமை. என் ஃப்ரெண்டு மணிராஜும் தம்பி கார்த்தியும் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் லைவ் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் சோசியல் லீகலால் மட்டும்தான் நடந்திருக்கு. அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோன்றதுக்கு இது சாம்பிள். சூப்பர் ப்ரோ, சந்தோஷம்.